உலக பணக்காரர்கள் பட்டியலில் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவர் எலான் மஸ்க் கடந்த சில வருடங்களாகவே முதலிடத்தில் உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியீட்டியதன் பின்னர் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு அதிகரித்து வருகின்றது. அது மட்டுமன்றி ட்ரம்ப் அரசாங்கத்தில் எலான் மஸ்கிற்கு முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரூபாய் 29 லட்சம் கோடியாக இருந்த எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு தற்போது ரூபாய் 33 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய தரைப்படைகள் சிரிய கோலன் குன்றுகளுக்குள் ஆழமாக நகர்ந்து தங்கள் ஆக்கிரமிப்பை திறம்பட விரிவுபடுத்துவதால் இஸ்ரேலின் விமானப்படை சிரியாவை தாக்கி லடாக்கியா மற்றும் டார்சிஸ் உள்ள துறைமுகங்கள் மற்றும் ஏவுகணை கிடங்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியது. துருக்கிய ஆதரவு படைகளுக்கும் குர்ஷி படைகளுக்கும் இடையிலான மோதலில் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள வடக்கு கிழக்கு சிரியாவில் மோசமான நிலைகள் குறித்து உரிமை குழுக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. வடக்கு லடாக்கியாவில் உள்ள ஹர்தாகா நகரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி ஃபஷரின் தந்தை ஹபீஸ் அல் அசாத்தின் கல்லறையை சிரிய போராளிகள் எரித்தனர். அல் அசாத்தை வெளியேற்ற கிளர்ச்சி படைகளின் தலைவரான அஹ்மத் அஷ்ராலா முன்னாள் ஆட்சியின் மோசமான சிறைச்சாலைகளை மூடுவதற்கும் சர்வதேச பங்காளர்களின் உதவியுடன் ரசாயன ஆயுத தளங்களை பாதுகாப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். சிரியாவின் இடைக்கால பிரதமர் முகமது அல் ஃபஷீர் வெளிநாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான சிரிய அகதிகளை மீண்டும் கொண்டு வருவதே தனது முதல் குறிக்கோள் என தெரிவித்துள்ளார். கனடாவில் வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 5வது தடவையாக மத்திய வங்கி வட்டி வீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் 0.5% இவ்வாறு வட்டி வீதம் குறைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டு பகுதியில் 1% பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கனடாவில் தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் துப்பாக்கிகள், கத்திகளை பயன்படுத்தி மோசமான வன்முறைகளில் ஈடுபட திட்டமிட்ட 3 இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மான்ஹாம் நகரில் வீடொன்றில் சோதனையிட்ட ஜெர்மனி போலீசார் 15 மற்றும் 20 வயது சகோதரர்களை கைது செய்துள்ளனர். அதன் பின்னர் துருக்கியைச் சேர்ந்த 22 வயதுடைய நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பிராங்க்ஃபோர்ட் அல்லது மான்ஹாமில் கிறிஸ்மஸ் சந்தைகள் மீது தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களின் நடவடிக்கைகளால் தேசத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் கைது செய்யப்பட்ட 2 சகோதரர்களும் கடும் மத கொள்ளை பிடிப்பட்டவர்கள், IS அமைப்பின் மீது பற்று கொண்டவர்கள், தாக்குதல் ஒன்றிற்கான வலுவான திட்டமிடல்களை மேற்கொண்டிருந்தனர் எனவும் ஜெர்மன் போலீசார் தெரிவித்தனர். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்தால் அமெரிக்காவுக்கு கனடா வழங்கும் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என கனடா பிரீமியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் கையெழுத்திடும் முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா, மெக்சிகோ முதலான நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பது தொடர்பானது தான் என்று கூறியிருக்கின்றார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படுமானால் அது கனடாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். இந்த நிலையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்தால் அமெரிக்காவுக்கு கனடா வழங்கும் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என ஒன்றான்றியோ பிரீமியர் எச்சரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் 1.5 மில்லியன் வீடுகளுக்கு கனடா மின்சாரம் வழங்கியுள்ளது. அத்துடன் மெக்சிகன், மின்சோட்டா மற்றும் நியூயார்க்குக்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடு கனடா ஆகும்.
மேலும் சமீபத்தில் அமெரிக்க அதிகாரிகளை சந்திப்பதற்காக வாஷிங்டன் டிசிக்கு சென்றிருந்த ஒன்றான்றியோ பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அமெரிக்கா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயில் 60% கனடாவிலிருந்துதான் வருகின்றது. ஆக நீங்கள் இறக்குமதி செய்யும் 60% எண்ணெய்க்கும் 25% வரி விதித்தால் உங்கள் பெட்ரோல் விலை எங்கோயோ போய்விடும் என கூறியுள்ளார். ஆக கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா 25% வரி விதிக்குமானால் அதை எதிர்கொள்ள கனடா தயாராகி வருவதாகவே தெரிவிக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் யூதர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் இனந்தெரியாத நபர்கள் கார்களை சேதப்படுத்தியுள்ளதுடன் இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்களை எழுதி சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. சிட்னியின் உலாஹாரவின் புறநகர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் யூத வழிபாட்டு தலம் சேதமாக்கப்பட்டதால் உண்டான பதற்ற நிலை நீடிக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்று வருகின்றன. மக்னோ வீதிக்கு தாங்கள் அழைக்கப்பட்டதாகவும் அங்கு சென்ற வேளை கார் ஒன்று எரிந்து கொண்டிருப்பதை பார்த்ததாகவும் தெரிவித்துள்ள போலீசார் அருகில் இஸ்ரேலை கொலை செய்யுங்கள் என எழுதப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. சம்பவம் இடம்பெற்ற வேளை அந்த பகுதியில் காணப்பட்ட 15 முதல் 20 வயதிற்குட்பட்ட இருவர் மீது சந்தேகம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டின் மதில் மீதும் அருகிலும் அவர்கள் எழுதிச் சென்றுள்ள இஸ்ரேல் எதிர்ப்பு வாசகம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்வோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்தை கண்டித்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் இது சமூகத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்டது என குறிப்பிட்டுள்ளார்.